பேருந்துகளை விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறைபிடித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விளாத்திக்குளம் அருகில் உள்ள சண்முகபுரம் கிராமத்தில் பேருந்துகளை அவர் சிறைபிடித்திருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளை பார்க்கிறோம். அரசு பேருந்துகள் தங்கள் கிராமத்தில் நிறுத்தப்படுவதில்லை என்று மக்கள் கூறியதால் எம்எல்ஏ அந்த பேருந்தை சிறைபிடித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ளது சண்முகபுரம் கிராமம். இந்த கிராமம் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள கிராமம். இந்த கிராமத்தில் 2012 அந்த கிராமத்தில் அனைத்து பேரும் நின்று செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவு இருந்த போதிலும் அந்த வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் அந்த கிராமத்தில் நின்று செல்ல வேண்டும் கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் நின்று செல்ல சூரங்குடி அல்லது மேல்மாதியில் இறங்கி அவங்க அதிகமான ஆட்டோ கட்டம் கொடுத்து வர வேண்டியிருக்கு. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இரவு நேரங்களில் பாதிக்கிற சூழ்நிலை இருக்கு. நேற்று இதே மாதிரி ஒரு பெண்மணி ஏறியும் போது அந்த பெண்மணியை அரசு பேருந்து நடத்துனர் டிரைவர் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அந்த கிராமத்தில் நடந்த விழாவில் கலந்து வந்த எம்எல்ஏயிடம் இந்த மக்கள் முறையிட்டனர். இந்த மாதிரி அரசு பேருந்து நிக்க மாட்டேங்கிறோம், நாங்க ரொம்ப சிரமப்பட சொன்னாங்க. இதையடுத்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அந்த பொதுமக்களோடு சேர்ந்து அந்த ஈசிஆர் சாலை சென்ற 3 அரசு பேருந்துகளை சிறைபிடித்து நிறுத்தினர். அது கீழே இறக்கி கொடுத்த உத்தரவை சட்டமன்ற உறுப்பினர் படித்து காண்பித்தார். ஏன் மக்களுக்காகத்தானே இந்த அரசு பேருந்து இயங்குகிறது, இது அரசு நிறுத்த வேண்டிய அரசு உத்தரவுக்கு ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீர்கள், இந்த ஆட்சிக்கு அவப்பேறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து கூறினார். இனிமேல் நிறுத்தவில்லை என்றால் எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இனிமேல் வருங்காலங்களில் நாங்கள் நிறுத்துவோம் என்று அவங்களும் உறுதியளித்தனர். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அந்த அரசு பொது கழக சட்டமன்ற தொடர்பு கொண்டு இனி வருங்காலங்களில் இது போன்று நடக்கக்கூடாது என குறிப்பாக பொதுமக்கள், பெண்கள், பள்ளி மாணவர்கள் சிரமப்பட சூழல் இருப்பதால் இனி வருங்காலங்களில் இந்த பேருந்து பஸ்கள் கண்டிப்பா நிறுத்தி செல்ல வேண்டும், அதற்கான உத்தரவு இருப்பதாக எடுத்துரைத்தார். அவர்களும் இனி வருங்காலங்களில் நிறுத்தி செல்வோம் என்று சொல்லி அனைத்து பஸ்களும் விடுவிக்கப்பட்டது. அபிநயா, பேருந்துகளை சிறைபிடித்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். அனைத்து புகாருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக நிறுத்தம் செய்து பயன்படுத்த